தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகங்களில் ஏற்பட்டுள்ள நிதிச் சுமையை நீக்க அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையையும் விரைந்து வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் 12வது ஊதிய ஒப்பந்தம் 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைந்தது. செப்டம்பர் 2016ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரவேண்டிய 13வது ஊதிய ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வராததால் தொழிற்சங்கங்களுடனான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனை இல்லத்தில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் CITU உள்ளிட்ட 10 தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இன்று இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அதை பற்றி எடுத்துரைத்து மிக விரைவில் அதற்கு ஒரு நல்ல முடிவை எட்டுவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழக பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் பணம் உள்ளிட்டவற்றை தமிழக அரசு தவணை முறையில் தருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போக்குவரத்து கழகங்களை போக்குவரத்து தொழிலாளிகளிடமிருந்து 5000 கோடி ரூபாயை எடுத்து செலவழித்து விட்டார்கள். எங்களுடைய PF பணம், எங்களுடைய கிராச்சுவிட்டி பணம், எங்களுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி பணம், எங்களுடைய LIC பணம், எதையெல்லாம் எங்களிடம் பிடிக்கிறார்களோ அதை உரிய இடத்தில் செலுத்தாமல் இவர்கள் தவறாக அதை பயன்படுத்தி 5000 கோடி ரூபாய் எங்களுக்கு அவர்கள் பாக்கி. யார் எங்களுக்கு பாக்கியோ அவர்களிடமே போய் நாங்கள் ஊதியத்தை பேசுவது என்பது இப்போதெல்லாம் சாத்தியமில்லை. முதலில் எங்கள் பாக்கியை முடியுங்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி சென்னையில் பேரணி நடத்தி தமிழக அரசிடம் மனு அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த தமிழக அரசு தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட இந்த முக்கியமான கோரிக்கைகள் இந்த பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு எட்ட வேண்டும் என்பது அனைத்து தொழிற்சங்கத்தின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ராஜ்குமார்.